இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. டுங்கூனில் துரப்பண மேடையில் இருந்து விழுந்தவரை இரும்பு கம்பி குத்தியது. தெலங்கானா டுங்கூனில் பழைய மின் நிலைய துரப்பண மேடையில் இருந்து தவறி விழுந்த தொழிலாளர் தனது வலது தோள்பட்டையில் இரும்பு கம்பி குத்தி படுகாயம் அடைந்தார். பாக்கா தொழிற்பேட்டையில் நேற்று மாலை அவர் இரும்பு கம்பிகளை வெட்டி கொண்டிருந்த போது அச்சம்பவம் நிகழ்ந்தது. அச்சம்பவத்தின் போது செயல்பாடு நிறுத்தப்பட்ட அம்மின் நிலையத்தின் 7வது மாடியில் மேலும் ஒரு நண்பர்களுடன் அவர் பணியில் ஈடுபட்டிருந்தார். நல்ல வேளையாக பாடி ஹார்னஸ் எனப்படும் பாதுகாப்பு சேனத்தை அணிந்திருந்ததால் தரையில் விழாமல் அந்தரத்தில் அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். 84 மீட்டர் உயரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த 34 வயது அவ்வாடவரை தீயணைப்பு மீட்பு துறையினர் பாதுகாப்பாக கீழே இறக்கினர். சம்பவ இடம் வரவழைக்கப்பட்ட மருத்துவ குழுவினர் ரத்தப்போக்கை நிறுத்த உடனடியாக காயத்திற்கு கட்டு போட்டு அவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சமூக ஆர்வலருக்கு எதிரான அவதூறு வழக்கில் டாக்டர் பி ராமசாமி வெற்றி. 1,75,000 ரிங்கிட் இழப்பீடு வழங்க உத்தரவு. சமூக ஆர்வலர் ஒருவருக்கு எதிராக தாம் தொடுத்த அவதூறு வழக்கில் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி வெற்றி பெற்றுள்ளார். கருணை ஓவியம் என்ற அரசு சார்பற்ற அமைப்பின் தலைவர் எஸ் முருகேசன் என்பவருக்கு எதிராக கடந்த ஆண்டு மே மாதம் ராமசாமி அவ்வழக்கை பதிவு செய்திருந்தார். பினாங்கு மாநில 2வது துணை முதலமைச்சராக இருந்தபோது ஊழல் மற்றும் அதிகார முறைகேடு செய்ததாக சமூக ஊடகங்களில் ஏராளமான வீடியோக்களை வெளியிட்டு முருகேசன் அவதூறு பரப்பியதாக ராமசாமி குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் வழக்கை விசாரித்த ஜார்ஜ் டவுன் செஷன்ஸ் நீதிமன்றம் முருகேசனின் குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை என்றும் அதனால் ராமசாமியின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டிருப்பதாகவும் தீர்ப்பளித்தது. பினாங்கு வீடமைப்பு திட்டத்தில் முறைகேடு என்பது உள்ளிட்ட ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் வீடியோ வடிவில் வேண்டுமென்றே 3ஆம் தரப்புடன் பகிரப்பட்டது. தனது கருத்துகள் நியாயமானவை என்றும் பொதுநலன் கருதியவை என்றும் முருகேசன் வைத்த வாதங்களையும் நீதிபதி ஹெல்மி கானி நிராகரித்தார். இதையடுத்து முருகேசன் 1,75,000 ரிங்கிட்டை ராமசாமிக்கு இழப்பீடாக வழங்க வேண்டும் என ஹெல்மி உத்தரவிட்டார். தவிர 5,000 ரிங்கிட் செலவு தொகையும் விதிக்கப்பட்டது. நற்செய்தி. இந்திய பிரஜைகளுக்கான விசா விலக்கு சலுகை 2026 டிசம்பர் வரை நீட்டிப்பு. இந்திய நாட்டவர்களுக்கான விசா விலக்கு சலுகையை அரசாங்கம் 2026 டிசம்பர் 31 வரை நீட்டித்துள்ளது. உள்துறை அமைச்சின் தலைமை செயலாளர் டத்து அவாங் அலி ஜெமான் அறிக்கை வாயிலாக அதனை அறிவித்தார். மலேசியா 2025 ஆசியான் உச்சநிலை மாநாட்டை ஏற்று நடத்தவிருப்பது மற்றும் 2026 மலேசியாவுக்கு வருகை தரும் ஆண்டின் பிரச்சார இயக்கத்தை முன்னிட்டு அச்சலுகை நீட்டிக்கப்படுவதாக அவர் சொன்னார். சீன சுற்றுப்பயணிகளுக்கான விசா விலக்கும் அதே காலகட்டத்திற்கு நீட்டிக்கப்படுகிறது. இந்த விசா தாராளமயமாக்கல் கொள்கையானது தேசிய பாதுகாப்புக்கு பங்கம் வராத வகையில் நாட்டின் பொருளாதாரத்தையும் சுற்றுலா துறையையும் ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பரில் அறிமுகப்படுத்தப்பட்ட அச்சலுகையின் வாயிலாக இந்திய சீன சுற்றுப்பயணிகளுக்கு 30 நாள் விசா விலக்கு அளிக்கப்படுகிறது. 2024 நவம்பர் மாதத்திற்கான கூடுதல் வாக்காளர் பட்டியல் வெளியீடு சரிபார்க்க 1 மாத கால அவகாசம். 2024 நவம்பர் வரையிலான கூடுதல் வாக்காளர் பட்டியல் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அரசு பதிவேட்டில் இடம்பெற்றுள்ள அப்பட்டியல் நவம்பர் 1 முதல் 30ஆம் தேதி வரை தானியங்கி முறையில் வாக்காளர்களாக பதியப்பட்ட 18 வயதிற்கு மேற்பட்ட 39,546 பேரது பெயர்களை உள்ளடக்கியுள்ளது. அது தவிர வாக்களிக்கும் தொகுதி மாறிய 10,388 பதிவு பெற்ற வாக்காளர்கள் மற்றும் வாக்காளர் அந்தஸ்து அல்லது பிரிவு மாறிய 1,804 பேரின் பெயர்களும் அதில் இடம்பெற்றுள்ளன. எனவே மேற்கண்ட பிரிவுகளை சார்ந்தவர்கள் ஜனவரி 18 வரையிலான இந்த 1 மாத காலகட்டத்தில் இந்த கூடுதல் வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர்களையும் விவரங்களையும் சரிபார்த்துக் கொள்ளலாம். மை எஸ்பிஆர், செமாக் செயலி, ஹாட்லைன் தொலைபேசி அழைப்பு சேவை உள்ளிட்ட 5 வழிகளில் பொதுமக்கள் அவ்வாறு செய்யலாம் என எஸ்பிஆர் செயலாளர் டத்து இக்மாருடன் இஷாக் தெரிவித்தார். இணையத்தில் மோசமாகி வரும் சிறார் ஆபாச படங்கள் வெளியீடு மற்றும் பாலியல் சீண்டல். FBI-யுடன் ஒத்துழைக்கும் மலேசிய போலீஸ். சிறார்களை உட்படுத்திய ஆபாச பட தயாரிப்பு, பாலியல் வன்கொடுமை போன்ற குற்ற செயல்களை துடைத்தொழிக்க மலேசிய போலீஸ் அமெரிக்க மத்திய குற்றப்புலனாய்வு துறையான FBI-யுடன் ஒத்துழைப்பு வருகிறது. அவ்விஷயத்தில் இணைய குற்றவாளிகளுக்கு அதிநவீன தொழில்நுட்பங்கள் பெரிதும் கை கொடுக்கின்றன.
இதனால் அதிகார தரப்பின் கண்காணிப்பில் மண்ணை தூவி எளிதில் அவர்கள் தப்பி விடுகின்றனர். இது மலேசியாவுக்கு மட்டுமல்ல, உலக நாடுகளுக்கும் பெரும் சவால் என FBI கூறியது. நவீன தொழில்நுட்பத்தின் தவறான பயன்பாட்டால் சிறார் மற்றும் 10 வயதினரை உட்படுத்திய செக்ஸ்டார்ஷன் எனும் இன்னொரு தீங்கும் பரவலாக நிகழ்கிறது. செக்ஸ்டார்ஷன் என்பது தங்களது அந்தரங்க அல்லது நிர்வாண படங்களையோ வீடியோக்களையோ பதிவிறக்கப்பட்டால் பாதிக்கப்பட்டவர்களின் தனிப்பட்ட புகைப்படங்களை வைரலாக்கி விடுவோம் என மிரட்டி பணிய வைப்போம். கையில் சிக்கும் சிறார்களிடம் முதலில் வேலையை காட்டும் அந்த கும்பல் பின்னர் அவர்களிடம் இருந்து குடும்பத்தார் மற்றும் நண்பர்களையும் தொந்தரவு செய்கின்றனர். கையில் சிக்கும் சிறார்களின் முதலில் வேலை காட்டும் அந்த கும்பல் இது போன்ற மிரட்டல்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு தரப்படுவது மிகவும் அவசியமாகும். இந்நிலையில் சிறார்களுக்கு எதிராக குற்றங்களை அனைத்துலக அளவில் ஆக்கப்பூர்வமாக வேறறுக்கும் முயற்சியாக குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை குற்றங்கள் மீதான அனைத்துலக பணிக்குழுவையும் FBI அமைத்துள்ளது. இந்துவான தந்தை இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் செய்யப்பட்டார். கல்லறையை தோண்டி எடுக்க மகன் செய்த விண்ணப்பம் நிராகரிப்பு. ஓர் இந்துவான தனது தந்தை இஸ்லாமிய முறைப்படி நல்லடக்கம் செய்யப்பட்டதாக கூறி அவரின் கல்லறையை தோண்டி எடுக்க மகன் செய்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ளது. ரோஸ்லி மஹாட் என்னும் 51 வயது ஆடவர் கடந்த ஆண்டு ஜூலையில் செய்திருந்த விண்ணப்பத்தை சிரமான் உயர்நீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்தது. 1941 பிறந்த மஹாட் சுலைமான் 2017 செப்டம்பரில் மரணமடைந்த போது சிரமான் சிகாமாட் இஸ்லாமிய மையத்து கொல்லையில் அடக்கம் செய்யப்பட்டார். ஆனால் தனது தந்தை இறக்கும் வரை பாபா ஞேங்யா இந்துவாகவே வாழ்ந்ததாகவும் அவரை தவறாக இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் செய்திருப்பதாகவும் வழக்கு மனுவில் ரோஸ்லி குறிப்பிட்டிருந்தார். மலேசிய அரசாங்கம், தேசிய பதிவுத்துறை, நெகிரி செம்பிலான் அரசாங்கம், மெயின்ஸ் எனப்படும் நெகிரி செம்பிலான் இஸ்லாமிய சமயத்துறை, அரசு மலேசிய போலீஸ் படை ஆகிய தரப்புகளை அவர் பிரதிவாதிகளாக பெயர் குறிப்பிட்டார். இந்நிலையில் அம்மனுவை தள்ளுபடி செய்யுமாறு மெயின்ஸ் தரப்பு முன்வைத்த கோரிக்கையை ஏற்று சிரமான் உயர்நீதிமன்றம் ரொஸ்லியின் விண்ணப்பத்தை நிராகரித்தது. கிளந்தான் வெள்ளத்தின் போது PPS மையத்தில் 15 வயது பெண் கற்பழிப்பு. கிளந்தானில் அண்மையில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தின் போது PPS எனப்படும் தற்காலிக துயர் துடைப்பு மையத்தில் நிகழ்ந்த ஒரு கற்பழிப்பு உள்ளிட்ட 7 குற்ற செயல்கள் பதிவாகியுள்ளன. எஞ்சியவை 4 வீடு உடைத்து திருடிய சம்பவங்கள், 1 மோட்டார் சைக்கிள் திருட்டு, மற்றொன்று பாலியல் பலாத்காரமாகும். மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் முகமது யூசுப் மொஹமட் அதனை உறுதிப்படுத்தினர். அந்த கற்பழிப்பு சம்பவம் 15 வயது பெண்ணை உட்படுத்தியது. PPS மையம் ஒன்றில் தஞ்சமடைந்த போது தனக்கு அறிமுகமான 23 வயது இளைஞரால் அங்குள்ள கிடங்கில் அப்பெண் கற்பழிக்கப்பட்டார். பெண்ணின் குடும்பத்தார் செய்த போலீஸ் புகாரை அடுத்து அந்த சந்தேக நபர் டிசம்பர் 6ஆம் தேதி கைதாகி 7 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டார். எனினும் டிசம்பர் 12ஆம் தேதி கொத்தபாரு ஷரியா நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்ட போது அவன் குற்றத்தை மறுத்தார். PPS மையத்தில் கற்பழிப்பு நடந்திருப்பது வெறும் ஒரு சம்பவமே என்றாலும் வயது குறைந்த பிள்ளையை உட்படுத்தி இருப்பதால் அதனை கடுமையாக கருத வேண்டியுள்ளதாக டாக்டர் யூசுப் குறிப்பிட்டார்.